போறீங்கன்னா, ஸோ நவம்பர் 24த் அண்ட் 25 ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு தான் கரெக்ட்டா வந்து ஐபிஎல் ஆப்ஷனும் ஆரம்பிக்க போகுது கைஸ். என்ன 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இது நடக்கும். டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் அதுக்கப்புறம் 3 டூ வந்து 10 பிஎம் வரைக்கும் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ செம்மையா இருக்க போகுது இந்த வருஷம் ஆப்ஷன். ஸோ அத பத்தின அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ அது இல்லாம இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நேத்து இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துச்சு கைஸ். அதுல இந்தியா அபார வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்படி துவம்சம் பண்ணி ஜெயிச்சாங்க அத பத்தி பார்ப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர். அந்த 2 பேரையும் பார்ப்போம். அதுவும் இல்லாம சுரேஷ் ரெய்னா மாரியே இன்னொருத்தர் வந்து அவரே மாரியே பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸோ சுரேஷ் ரெய்னா தான் பார்ன் இன் நவம்பர் பிளேயர். அதே மாரி சுரேஷ் ரெய்னா எப்படி முன்ன இருந்தாரோ அதே மாரி திலக் வர்மா இப்படி இருக்காங்க. இப்ப இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து பேக் டு பேக் 100ம் அடிச்சிருக்காரு. ஸோ சுரேஷ் ரெய்னா ஐடியலா வச்சுட்டு அதே மாரி இருக்கிற ஒரே பர்சன் தான் திலக் வர்மா தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஐடல் மாரியே அச்சசல் ஒரு ஜெராக்ஸ் காப்பின்னா எப்படி இருக்கும்? அது மாரி இருக்காரு திலக் வர்மா. அது மாரி தான் இருக்கு. ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு 100 அடிச்சது சவுத் ஆஃப்ரிக்கா கூட. இவரும் மேட் இன் ஃபர்ஸ்ட் 100 அடிச்சது சவுத் ஆஃப்ரிக்கா கூட. இவரும் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அவரும் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ பயங்கரமான இது காம்போ கைஸ். ஸோ வேற மாரி இருக்க போது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹைலைட்டான விஷயம் திலக் வர்மா அடிச்ச 100 தான் யங்ஸ்டர்ஸ் 22 வயசு யங்ஸ்டர்ல இவர் தான் லோயஸ்ட்டா அடிச்ச 100. ஸோ இவர் தான் இப்போ ஒரு யங்கஸ்ட் T20 100 அடிச்சிருக்க பிளேயர் கைஸ். இப்போ வந்து ரெக்கார்ட் இவர் தான் கையில வச்சிருக்காரு கைஸ். ஸோ இப்போ வந்து வாங்க மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? 1-3ன்னு ஜெயிச்சிட்டோம் கைஸ். இதில வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம 283 ஸ்கோர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முக்கிய ரீசன் வந்து 2 பேர். எல்லாருக்கும் தெரியும். நேத்து காட்டுனாங்க. முக்கியமா திலக் வர்மாவும், சஞ்சு சாம்சனும் தான். ஸோ 2 பேரும் சரியான அடி சவுத் ஆஃப்ரிக்காவ. ஏன்னா இவர் திலக் வர்மா 120 இவர் வந்து 109 கைஸ். 2 பேரும் பேட்டிங் பயங்கரமா ஆடுனாரு. திலக் வர்மா பேக் டு பேக் 100 கைஸ். ஸோ அடுத்த மேட்ச்ல வந்து திருப்பி ஒரு 100 போட்டிருந்தாருன்னா, அதெல்லாம் ஒரு ரெக்கார்டு மாரி கைஸ். ஸோ எவனாலயும் அத அடிக்க முடியாது. ஸோ செம்ம ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு திலக் வர்மா. சஞ்சு சாம்சனும் அதே தான். 5 மேட்ச் லாஸ்ட் 5 மேட்ச்ல 300 அடிச்சிருக்காரு. இதுவே ஒரு ரெக்கார்டு தான் கைஸ். ஸோ சஞ்சு சாம்சன் அடிச்சா ஒண்ணு 100 இல்லன்னா டக் அவுட். அவ்வளோதான் கைஸ். ஸோ வேற மாரி இருக்காரு. இவரும் பேட்டிங் வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அந்த அளவுக்கு பேசர்கிட்ட அதிகமா ஆடலன்னா கூட ஸ்பின்னுக்கு பயங்கரமா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனால பொளந்து குடுத்துட்டாரு. ஸோ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த அபிஷேக் சர்மா டக்குன்னு குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. ஒரு 36 ரன் கிட்ட தான் அடிச்சிருந்தாரு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வராருன்னா யோசிச்சு பாருங்களேன். இவங்க 2 பேர் காம்போ. ஏன்னா ஆர்ஆருக்கு இவங்க தான் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஐபிஎல்ல. ஸோ இந்த 2 பேர் காம்போவும் வந்து இந்தியா டீமுக்கு ஓப்பன் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். ஸோ காம்போவே பயங்கரமா இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 பேரும் காட்டுனாங்க. 283 ஸ்கோர் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாமா என்ன நடந்துச்சு. ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 148லயே ஆல் அவுட் பண்ணிட்டோங்க சவுத் ஆஃப்ரிக்காவ. அதாவது 135 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தோம். 148க்கு ஆல் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து குயிக்கா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்லயே நிறைய முக்கியமான விக்கெட்ஸ்லாம் இழந்துட்டாங்க கைஸ். ஒரு குயிக்கா 4 விக்கெட் விழுந்துருச்சு. இதுக்கு முக்கியமான ரீசனா இருந்தது ஹர்ஷ்தீப் பவர் பிளேல ஒரு 3 விக்கெட்ஸ் அருமையான ஸ்பெல் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு அக்ஷர் பட்டேல் 2, வருண் சக்கரவர்த்தி 2ன்னு தலைக்கு 2 எடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ மிச்சம் இருக்க பிளேயர்ஸும் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு விக்கெட்ஸ் அது மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க போது. இந்தியன் டீம் வந்து T20ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு பயங்கரமாக இருக்காங்க. இன்னும் டெஸ்ட் பார்டர் கவாஸ்கர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க கைஸ். அதில் என்ன பண்ண போகிறாங்க இந்தியா. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க இந்தியான்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான் பாய் கைஸ்.